உண்மையாக நீங்க அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நண்பனுடைய குறையை நீங்க மறைக்கணுங்க, மன்னிக்க கத்துக்கணுங்க, மறைக்கணும் முதல் விஷயம். நாளைய மறுமையுடைய நாளில் அல்லாஹ் சில மக்களை தனிமையாக அழைத்து வந்து அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் ரகசியமாக விசாரிப்பான். எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு விசாரணை எல்லாம் உண்டாக்க வேண்டும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் எல்லோரையும் வெளிப்படுத்தி பகிரங்கமாக நீ விசாரிக்கும் போது என்னை மட்டும் ஏன் யா அல்லாஹ் ரகசியமா விசாரிக்கிற? அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ பூமியில் வாழும்போது உன்னுடைய நண்பனுடைய குறையை நீ ரகசியத்தை மறைத்தாயா இல்லையா? யாருக்காக செஞ்சாத? எனக்காக தானே பண்ண, என் அருளுக்காக தானே செஞ்ச. இந்த நாளில் நீ தவறே செய்திருந்தாலும் உன்னை நான் பாதுகாப்பது என் கடமையா இல்லையா, என்னுடைய நிலையா இல்லையா என்று அல்லாஹ் கேட்கும்போது அந்த அடியான் நெகிழ்ந்து அழுது விடுவானாம். பூமியில் வாழும்போது ஒருத்தருடைய குறையை நீ மன்னிச்சையா, மறந்தையா, நான் மன்னிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானே. இப்படி நம்முடைய அந்த உணர்வை முதலாவது நம்முடைய நண்பன் காட்ட வேண்டும் அன்பர்களே. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், முஸ்லிமினுடைய 2590வது செய்தி, அதாவது எஸ்துர் அபுதன் அபுதன் ஃபித் துன்யா, யார் ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய குறைகளை மறைப்பார்களோ, அதாவது இல்லா சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, அப்படியான அடியானுடைய குறைகளை அல்லாஹ் பூமியிலையும் மறைக்கிறான், மறுமையிலும் மறைக்கிறான். அல்லாஹு அக்பர். நீங்க அடுத்தவன் குறைகளை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, வெளிப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்களுடைய குறை அல்லாஹ் விளம்பரம், அதை விட டபுளா விளம்பரப்படுத்தி விட்டுருவான் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆக இந்த அடிப்படையில நம்முடைய நட்பினுடைய ஒழுக்கத்தில் என்ன செய்யணும்? நண்பர்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னது? நட்பினுடைய ஒழுக்கம் என்று வரும்போது, நண்பர்கள் நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்லும் போது அந்த நட்புல என்ன இருக்கணும் தெரியுமா? என் நண்பனை நல்ல ஸ்டேட்டஸ்க்கு நான் கொண்டு வரணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனையும் அகல பாதாளத்தை தள்ளிட்டு இவன் ஓடிடுவான், அது நட்பா இன்னைக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த நட்பு எப்படி தெரியுமா? நண்பர்களை உயர்த்தி காட்ட வேண்டும், நண்பர்களை நல்ல அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போய் விடணும். இன்னைக்கும் வேற லெவல்ல கொண்டு போய் விடுறாங்க, அது வேற. இப்படி நல்லா இருக்கவனையும் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுறான். நான் சொல்றது அந்த லெவல் கிடையாது. தாழ்வுல இருக்கிறவனையும், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவனையும், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவனையும் நம்மளால முடிந்த அளவு கொஞ்சம் தூக்கி விடுறோம் பாருங்க. கஷ்டப்படுறானா அவனை கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து நல்லா வியாபாரம் பண்ணு போ, நமக்கு சக்தி இருக்கும்போது. வீடு இல்லாம இருக்கிறானா நல்லபடியா நீ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் நம்ம செல்வங்கள் இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி முன் வந்து செஞ்சாலும் கூட அவன் என்ன பண்றான்? அந்த நட்பை மறந்துட்டு அந்த நடுரோட்ல ஒருத்தர் நிப்பாங்க, நம்ம கை கொடுத்து காசு கொடுத்து காப்பாத்தி கொண்டு வருவோம். நமக்கு கஷ்டம்னு வரும்போது அவன் என்ன பண்ண மாட்டான்? காசு இருந்துகிட்டு நமக்கு உதவி செய்ய மாட்டான். இப்படி நட்பு இருக்கு பாருங்க. இதை நம்ம இங்க சொல்லவே வரல, இது உலக ரீதியான நட்பு. அல்லாஹுக்காக நட்பு கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய நண்பர்களை, கஷ்டப்படக்கூடியவர்களை, ஏழ்மையில் உள்ள மக்களை அவங்க மேலே தூக்கி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, அதாவது உன்னுடைய சகோதரனுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீ உதவி செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய காரியங்களை இலகுவாக்கி விடுவான்.